நம்ம நம்ம தினமும் பாவிக்கிற புளியம்பழம் புளியம்பழத்துக்கு பேர் எப்படி தமரின் என்று ஆங்கிலத்தில் வந்தன. புளியம்பழத்துக்கு ஆங்கிலத்தில் தமரின் என்ற பேர் எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? புளியம்பழம் ஆசியாவுக்கு, அதாவது இந்தியாவுக்கு யூரோப்ல இருந்து ஆப்பிரிக்க நாடுகள்ல இருந்து ஆப்பிரிக்காவிலிருந்து சூடான் வழியாக இந்தியாவுக்கு வருகிறது. இந்தியாவில் பயிரிடப்பட்டு அந்த புளியம்பழம் அதிக மக்களால் பாவனைக்கு புளியம்பழத்துக்கு ஆங்கிலத்தில் தமரின் என்று எப்படி பேர் வந்ததுன்னு தெரியுமா? புளியம்பழம் ஆப்பிரிக்காவிலிருந்து சூடான் வழியாக இந்தியாவுக்கு கொண்டு வரப்படுகிறது. அதன் பிறகு இந்தியாவிலிருந்து விநியோகிக்கப்படுது புளியம்பழங்கள். இது இப்படி விநியோகிக்கப்பட்டது தான் இப்படி விநியோகிக்கப்பட்டது தான் பேர்ஷியாவுக்கும் போகிறது. பேர்ஷியான்னு சொன்னால் ஈராக், ஈரான் போன்ற அரேபிய தேசங்களுக்கு போகிறது. அதன் பிறகு அங்கு வாழ்ந்த மக்கள் இது இந்தியாவில் விளைவிக்கப்படுகின்ற ஈச்சப்பழம் போன்ற ஓகே வர்ச்சல் ask him to come. புளியம்பழத்துக்கு ஆங்கிலத்தில் தமரின் என்ற பெயர் எவ்வாறு வந்தது என்று தெரியுமா? அது புளியம்பழத்துக்கு ஆங்கிலத்தில் தமரின் என்ற பெயர் எவ்வாறு வந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? இந்த புளியம்பழம் ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து சூடான் வழியாக இந்தியாவுக்கு கொண்டு வரப்படுகிறது கிறிஸ்துக்கு முன். இப்படி கொண்டு வந்த புளியம்பழம் இந்தியாவிலிருந்து பல நாடுகளுக்கும் விரிவடைந்து வணிகர்கள் மூலமாக கொண்டு செல்லப்படுகிறது. இப்படி கொண்டு செல்லப்பட்ட புளியம்பழம் பேர்சிய நாடுகளுக்கும் போய்விடுகிறது. அங்கு வாழ்ந்த மக்கள் புளியம்பழத்தின் தோற்றப்பாடு, அதாவது கோது உரித்த பிறகு அதன் தோற்றப்பாடு பேரிச்சம்பழம் போன்று இருப்பதால் அது இந்தியாவின் பேரிச்சம்பழம் என்று தமரிந்தண்டு அவர்களுடைய பேசிய மொழியிலும் அந்த பெயரை வைத்து விடுகிறார்கள். இப்படி ஆங்கிலேயர்களும் அந்த பெயரை டிரெக்டாக ஆங்கிலத்தில் எடுத்துக்கொள்கிறார்கள். இப்படித்தான் ஆங்கிலத்தில் தமரின் என்ற பெயர் புளியம்பழத்துக்கு உருவாகிறது. இது கிறிஸ்துக்கு முன் 400 ஆண்டு கால பகுதியில் கிரேக்க மக்களால் விரும்பி உண்ணப்பட்ட ஒரு பழமாக காணப்படுகிறது. இதுதான் இன்றைய புது தகவல். பை. புளியம்பழத்துக்கு தமரின் என்று பெயர் எவ்வாறு வந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? இது ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து சூடான் வழியாக கொண்டு வரப்பட்டதுதான். இந்தியாவுக்கு ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து சூடான் வழியாக இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டதுதான் புளியம்பழம். இந்த புளியம்பழம் பிற்காலத்தில் பல நாடுகளுக்கும் சென்றடைகிறது. இப்படி சென்றடைந்த புளியம்பழம் பேர்சிய நாடுகளுக்கும் போய்விடுகிறது. அங்கிருந்த மக்கள் அதை வாங்கி உண்டதன் பிறகு இந்த புளியம்பழத்தின் தோற்றப்பாடு பேரிச்சம்பழம் போன்று இருப்பதால் இந்தியாவில் விளைகின்ற பேரிச்சம்பழம் என்று தமரே இந்தண்டு அதற்கு பேரும் சூட்டி விடுகிறார்கள். இதன் பிற்பாடு ஆங்கிலேயர்களும் இதை தமரிந்தண்டு அவர்களுடைய மொழிக்கு டிரெக்டாக மொழிபெயர்ப்பும் செய்து விடுகிறார்கள். இப்படித்தான் இந்த பெயர் இதற்கு வந்தது. இதை பிற்காலத்தில், அதாவது கிறிஸ்துக்கு முன் 400ஆம் ஆண்டு கால பகுதியில் கிரேக்கம் போன்ற நாடுகளிலும் விரும்பி உண்ணப்பட்ட பழமாகவும் காணப்படுகிறது. இதுதான் இன்றைய புது தகவல். பை. புளியம்பழத்துக்கு ஆங்கிலத்தில் தமரின் என்ற பெயர் எவ்வாறு வந்தது உங்களுக்கு தெரியுமா? ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து சூடான் வழியாக இந்தியாவுக்கு வந்ததுதான் புளியம்பழம் பல 100 ஆண்டுகளுக்கு முன். இவ்வாறு வந்ததன் பிறகு இந்தியாவிலிருந்து பல நாடுகளுக்கும் விரிவடைந்து செல்கிறது இந்த பழங்கள். இப்படி போன பழம் பேர்சிய நாடுகளிலும் இந்த புளியம்பழம் போய் சென்று விடுகிறது. இப்படியாக பேர்சிய நாடுகளுக்கும் புளியம்பழம் சென்றடைகிறது. பேர்சிய நாடுகளில் வாழ்ந்த மக்கள் வாங்கி உண்டதன் பிறகு இது இந்தியாவில் பேரீச்சை மரங்கள் போன்ற மரங்களிலிருந்து தான் தருவிக்கப்படுகிறது என்று நினைத்து அவர்களுடைய மொழியான பேர்சிய மொழியில் தமரின் தண்டு பெயரையும் வைத்து விடுகிறார்கள். அதன் பிறகு ஆங்கிலேயர்கள் அங்கு சென்று அதை உண்டதன் பிறகு அதன் பிறகுதான் ஆங்கிலேயர்களும் அதை
அதே பேர் அதன் பிறகு ஆங்கிலேயர்களும் புளியம்பலத்தை ஆங்கிலத்தில் தமரிந்த் என்றும் அழைக்க ஆரம்பித்து விட்டார்கள். இவ்வாறு தான் புளியம்பலத்துக்கு ஆங்கிலத்தில் தமரிந்த் என்ற பெயர் உருவாக்கப்பட்டது. இதுதான் இன்றைய பொது தகவல். நன்றி. புளியம்பலத்துக்கு தமரிந்த் என்ற பெயர் ஆங்கிலத்தில் எவ்வாறு வந்தது என்று தெரியுமா? இந்தியாவுக்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன் ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து சூடான் வழியாக வந்ததுதான் புளியம்பலம். இந்த புளியம்பலம் இந்தியாவிலிருந்து பிற நாடுகளுக்கும் விரிவடைந்து செல்கிறது. இப்படி விரிவடைந்து சென்ற புளியம்பலம் பேசிய நாடுகளுக்கும் சென்றடைகிறது. அங்கு வாழ்ந்த மக்கள் அதை வாங்கி உண்டதன் பிறகு இது இந்தியாவில் ஈச்சை மரம் போன்ற மரங்கள் என்று தெரிவிக்கப்படுகின்றது நினைத்து இதற்கு தமரே ஹிந்த் என்ற பெயரை அவர்கள் பேசிய மொழியில் சூட்டுகிறார்கள். பிறகு அங்கு சென்ற ஆங்கிலேயர்கள் அதை வாங்கி உண்டதன் பிறகு இது தமரின் என்ற பெயரை அவர்கள் ஆங்கிலத்தில் வைத்து விடுகிறார்கள். இப்படித்தான் புளியம்பலத்துக்கு புளியம்பலத்துக்கு ஆங்கிலத்தில் தமரிந்த் என்ற பெயர் எவ்வாறு வந்தது என்று தெரியுமா? இந்தியாவுக்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன் ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து சூடான் வழியாக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த புளியம்பலம். இந்த புளியம்பலத்தை பிறகு வணிகர்கள் மூலமாக வணிகர்கள் மூலமாக பல நாடுகளுக்கும் சென்றடைகிறது. இப்படி சென்றடைந்த புளியம்பலம் பேர்சிய நாடுகளுக்கும் சென்றடைந்த பிற்பாடு அங்கு வாழ்ந்த மக்கள் அதை வாங்கி உண்டதன் பிறகு இது இந்தியாவில் ஈச்சை மரம் போன்ற மரங்களில் இருந்து தருவிக்கப்படுகிறது என்று நினைத்து அதற்கு தமரிந்த் என்ற பெயரையும் சூட்டுகிறார்கள். இப்படி சூட்டப்பட்ட பெயரை பேர்சிய மொழியிலிருந்து ஆங்கிலேயர்கள் நேரடியாக அந்த பெயரை வாங்கவும் செய்கிறார்கள். அப்படி உருவானதுதான் தமரிந்த் என்ற இந்த பெயர் புளியம்பலத்துக்கு ஆங்கிலத்தில் வந்தது. இதுதான் இன்றைய பூத்தாவல். பாய். புளியம்பலத்துக்கு ஆங்கிலத்தில் தமரிந்த் என்ற பெயர் எப்படி வந்தது என்று தெரியுமா? ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து பல நூறு ஆண்டுகளுக்கு முன் இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டதுதான். ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து சூடான் வழியாக இந்தியாவுக்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாடு புளியம்பலத்துக்கு ஆங்கிலத்தில் தமரிந்த் என்ற பெயர் எவ்வாறு வந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து புளியம்பலத்துக்கு தமரிந்த் என்ற ஆங்கில பெயர் எவ்வாறு உருவானது என்று உங்களுக்கு தெரியுமா? ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன் இந்தியாவுக்கு சூடான் வழியாக கொண்டு வரப்பட்டதுதான் புளியம்பலம். இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டதன் பிற்பாடுதான் புளியம்பலம் பல நாடுகளுக்கும் விரிவடைந்து செல்லப்படுகிறது வணிகர்கள் மூலமாக. இப்படி கொண்டு செல்லப்பட்ட புளியம்பலம் பேர்சிய நாடுகளிலும் பேர்சிய நாடுகளையும் சென்றடைகிறது. பேர்சிய நாடுகளில் வாங்கியுண்ட மக்கள் இது இந்தியாவில் பேரிச்சை மரம் போன்ற மரங்களிலிருந்து தான் தருவிக்கப்படுகிறது என்று தமர்-ஏ-ஹிந்த் இந்தியாவின் பேரிச்சம்பழம் என்று அவர்கள் பெயரையும் சூட்டுகிறார்கள். அதன் பிற்பாடுதான் ஆங்கிலேயர்கள் பேர்சிய மொழியிலிருந்து புளியம்பலத்தின் பெயரான தமரே என்ற பெயரை தமரின் என்று அவர்கள் மொழிமாற்றம் செய்து கொண்டு அதை ஆங்கிலத்தில் அழைக்கவும் செய்கிறார்கள். இதுதான் புளியம்பலத்துக்கு ஆங்கிலத்தில் தமரின் என்று வந்த பெயரின் வரலாறு. இதுதான் இன்றைய புது தகவல். பை. ஓகே. புளியம்பலத்துக்கு தமரிந்த் என்ற ஆங்கில பெயர் எவ்வாறு வந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து சூடான் வழியாக இந்தியாவுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன் கொண்டு வரப்பட்டதுதான் புளியம்பலம். இது பிறகு இந்தியாவிலிருந்து வணிகர்கள் மூலமாக பல நாடுகளுக்கும் கொண்டு செல்லப்படுகிறது. இப்படி கொண்டு செல்லப்பட்ட புளியம்பலம் பேர்சிய நாடுகளுக்கும் போய்விடுகிறது. இந்த பேர்சிய நாடுகளில் வாழ்ந்த மக்கள் புளியம்பலத்தை வாங்கி சாப்பிட்டதன் பிறகு இது இந்திய நாட்டில் ஈச்சம் மரம் போன்ற மரங்களிலிருந்து தான் தருவிக்கப்படுது என்று சொல்லி தமர்-ஏ-ஹிந்த் என்று சொல்லி பேர்சிய மொழியில் அதற்கு பெயரும் சூட்டி விடுகிறார்கள். இப்படி பெயர் சூட்ட
இப்படி பெயர் சூட்டப்பட்டதன் பிறகு ஆங்கிலேயர்கள் பேர்சிய மொழியிலிருந்து டிரெக்டாக புளியம்பலத்துக்கு அந்த பெயரை வாங்கி கொள்கிறார்கள் தமரிந்தண்டு. இப்படித்தான் தமரிந்த் என்ற பெயர் உருவாக்கப்படுகிறது. இப்படித்தான் தமரிந்த் என்ற பெயர் உருவாக்கப்பட்டது. இது கிறிஸ்துக்கு முன் 400 ஆண்டுகளில் இந்த புளியம்பலம் கிறிஸ்துக்கு முன் 400ஆம் ஆண்டுகள் காலப்பகுதியில் கிரேக்கம் மற்றும் பல நாடுகளில் விரும்பி உண்ணப்பட்ட பழமாகவும் காணப்படுகிறது. இதுதான் இன்றைய புது தகவல். பை. புளியம்பலத்துக்கு தமரின் என்ற ஆங்கில பெயர் எப்படி வந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? புளியம்பலம் இந்தியாவுக்கு ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து சூடான் வழியாக கொண்டு வரப்படுகிறது. கொண்டு வந்த பிறகு அங்கிருந்து பல நாடுகளுக்கு விநியோகிக்கப்படுது. அப்படி வரப்பட கொஞ்சம் இதாய்க்க. புளியம்பலம் இந்தியாவுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன், அதாவது கிறிஸ்துக்கு முன் பல நூற்றாண்டுகளுக்கு புளியம்பலம் இந்தியாவுக்கு புளியம்பலம் கிறிஸ்துக்கு முன் இந்தியாவுக்கு பல நூற்றாண்டுகளின் முன் அங்க கொஞ்சம் சொல்ற இடையில புளியம்பலம் இந்தியாவுக்கு கிறிஸ்துக்கு முன் பல நூற்றாண்டுகள் கிறிஸ்துக்கு முன் பல நூற்றாண்டுன்றதை விட பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் வந்து புளியம்பலம் புளியம்பலத்துக்கு ஆங்கிலத்தில் தமரின் என்ற பெயர் எப்படி வந்தது என்று தெரியுமா? புளியம்பலம் ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து சூடான் வழியாக இந்தியாவுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன் கொண்டு வரப்படுகிறது. பிறகு அங்கு பயிர் செய்யப்பட்ட புளியம்பலத்தை மக்கள் என்ன செய்யறாங்க, வணிகர்கள் மூலமாக பல நாடுகளுக்கும் சென்றடைகிறது. இதன் பிறகு இப்படி சென்றடைந்த புளியம்பலம் பேர்சிய நாடுகளுக்கும் போகிறது. பேர்சிய நாடுகளில் வாங்கிய மக்கள் இது வந்து இந்தியாவில் ஈச்ச மரம் போன்ற மரங்களில் தான் தருவிக்கப்படுதுன்னு நினைச்சு இது தமர் இந்த், அதாவது இந்திய நாட்டின் பேரிச்சம்பழம், இது இந்திய நாட்டின் பேரிச்சம்பழம் என்று தமர் இந்த் என்று அரபிய பேர் தான் தமரிந்த் என்றது அரபிய மொழியிலிருந்து டிரெக்டாக ஆங்கிலத்துக்கு தமரிந்த் என்று கடத்தப்படுகிறது. இப்படித்தான் தமரின் என்று ஆங்கிலத்தில் புளியம்பலத்துக்கு பேர் வந்தது. அரபி பேர்சிய மொழியில் பயன்படுத்தப்பட்டது. சரியா? திரும்ப கட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணி திரும்ப ஒரு